பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. صدق الله العلي العليم. தூதர்களே, தூய்மையானவற்றை உண்ணுங்கள், நற்செயல் புரியுங்கள். நிச்சயமாக நான் நீங்கள் செய்கின்றவற்றை நன்கறிந்தவன் ஆவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். அருமையானவர்களே, நபிமார்களை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நபிமார்களே, நீங்கள் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள், இன்னும் நற்செயல் புரியுங்கள். ஹலாலான முறையில் சம்பாதிச்சாதான் நம்ம செய்கிற அமல்கள் ஹலாலாக இருக்கும். அதனால தான் நீங்கள் நல்லவற்றையே உண்ணுங்கள், நல்ல அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹராம் ஹலால், இப்போ ஹராம் 4 விதம், பல விதத்தில் வரலாம். ஒன்று, நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியம், வாங்கி சாப்பிட்றது ஹராமா இருக்குது. நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நாம் வாங்கி சாப்பிட்ற அந்த பொருள் இருக்கா இல்லைங்களா, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாது, இது ஹராமாச்சா இல்லையா? அப்போ இதுவும் ஹராம் தான். நம்ம சம்பாத்தியம் ஹலாலு, சாப்பிட்றது ஹராமு, அப்போ இதுவும் ஹராமு தான். சம்பாத்தியம் ஹராமு, ஆனா சாப்பிடுற பொருள் ஹலாலு. நம்ம ஹராமான முறையில் ஒருத்தர் சம்பாதிச்சிருக்கிறாரு, வாங்கி சாப்பிடுற அந்த பொருள் இருக்கா இல்லைங்களா, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதான், பிராணி தான், ஹலால் தான். இப்ப இவர் சாப்பிடுறாரு, அப்ப இதுவும் ஹராமு தான். சம்பாதிக்கதான் ஹராமு, சாப்பிடுறது பொருளும் ஹராமு, இதுவும் ஹராமு தான். அதே நேரத்தில் சம்பாதிக்கதான் ஹலாலு, வாங்கி சாப்பிடுறது ஹலாலு, ஆனா அடுத்தவருடைய அனுமதி இல்லாம சாப்பிடுறது இது என்னதான், ஹராமு தான். அப்போ ஹராம் பல விதத்துல இருக்குது, ஹலால் கம்மி தான். நம்ம கவனமா இருக்கணும். ஹராம் பல ரூபத்துல வருகிறது, பல வடிவத்துல வருகிறது. ஆனா ஹலால் ஒரே ஒரு வடிவத்துல வருகிறது, அதை நம்ம தேடி பிடித்து சாப்பிட வேண்டி இருக்கிறது. அதனால ஹராம் ஹலாலை பேணி நாம நடக்க வேண்டும். நபிமார்களை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நபிமார்களே, நீங்கள் ஹலாலானவற்றையே உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான். அதனால தான் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாயில ஒரு பேரிச்சம்பழம் வச்சிருந்தாங்க. வாயில ஒரு பேரிச்சம்பழம் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சி என்று சொல்லி வாய்க்குள்ள விரலை விட்டு அந்த பேரிச்சம்பழத்திற்கு தூக்கி போட்டாங்க. சின்ன குழந்தை என்ன தெரியும், சின்ன குழந்தை என்ன தெரியும்? சின்ன வயசுலயே ஹராமு ஹலால பேணி நடக்க வைக்க வேண்டும். அப்பதான் பெருசால ஹராமு ஹலால பேணி நடப்பாரு. இன்னைக்கு சின்ன வயசுலயே அந்த ஹராமு ஹலால பேணி வளர்க்காதனால தானே பெரிதான பிறகு ஹராம் என்பது வித்தியாசம் இல்லாம நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரு. தன்னுடைய பேர குழந்தை வாயில போட்டிருந்த அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து தூக்கி போடுறான்னு சொன்னா சின்ன வயசுல ஹராமு ஹலால அவர்களுக்கு என்ன ஊட்டினார்கள். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா பொருள ரசூலுல்லாஹ்க்கு ஹராம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினருக்கும் அந்த பரம்பரைக்கு இப்போ வரை ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் சதக்கா பொருள் சாப்பிடுறது ஹராமு. நம்ம ஒரு ஆட்டை இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் உள்ள முசீபத்து நீங்கத்துக்காக வேண்டிய ஆட்டை இருக்கிறோம். அந்த ஆடு சதக்கா ஆடு, அப்படித்தானே? இந்த சதக்கா ஆட்டு கறிய ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சையீது வம்சம் சொல்லுவாங்க. இன்னும் அவங்க இருக்கிறாங்க, சையீது வம்சம். அப்போ அவங்கள்ட்ட போய் கொடுக்கறதுக்கு அவங்க வாங்கினா ஹராம். ஹலாலான சம்பாத்தியம் தானே, ஹலாலான சம்பாத்தியத்தில் நம்ம ஆட்டை இருக்கிற ஹலாலு தான். ஆனா அந்த குடும்பத்துக்கு போறது ஹராம், அவங்க வாங்கக்கூடாது, அவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது. அன்பளிப்பானா கொடுக்கலாம், அவங்களுக்கு சையீது வம்சங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம். இப்போ
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சதக்கா பொருள் வந்துச்சு, பேரிச்சம்பழம் வந்துச்சு. அந்த பேரிச்சம்பழத்தை அப்படியே எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிற போல தன்னுடைய ஆடை அப்படியே உதறுதாங்க. உதறிட்டு தான் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப எவ்வளவு பேணுதல், ஹராம் விஷயத்துல எவ்வளவு பேணுதல். இன்னைக்கு அந்த ஹராம் விஷயம் நம்ம இடத்துல பேணப்படுகிறா என்பதுதான் நம்மளுக்கு கேள்வி. நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் ஹலாலான முறையில் சம்பாதித்தார்கள். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு வேலை, அவங்களுக்கு இரும்பு தொழில் அப்படி உருக்கு சட்டை செய்யற வேலை. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தச்சு வேலை. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சு வேலை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நூல் கோக்குற வேலை, அப்படியே நூல் முடைவாங்க. நம்ம துணிக்கு நூல் கோக்குறோமா இல்லை, நூல் கோக்குற வேலை அவங்களுடைய வேலை, துணி தைப்பாங்க. இப்போ ஒவ்வொரு நபிமார்களும் அப்படித்தான் வேலை பார்த்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க ஆடு மேய்ச்சிங்களா? நீங்க ஆடு மேய்ச்சிங்களா யா ரசூலல்லாஹ்? ஒரு சஹாபி கேட்கிறாங்க, நீங்க ஆடுலாம் மேய்ச்சிங்களா? அப்ப ரசூல் என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா? நான் சில திருகத்துக்காக வேண்டி ஆடு மேய்த்தவன் உண்டு, சில திருக சம்பாதிக்கிறதுக்காக ஆடு மேய்ச்சது உண்டு என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த வேலைன்னு பார்க்க வேறாம், வேலை என்ன வேலை, ஹலாலான வேலை, அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். கொஞ்சம் உயர்வான இடம், ஏசியில வேலை, ஆனா கொடுக்கிற வேலை ஹராமான சம்பாத்தியமா இருக்கு. கொடுக்கிறது சம்பாத்தியம், அங்க பரிமாறப்பட உணவுப் பொருள் ஹராமா இருக்குது. இந்த வேலை நமக்கு தேவையில்லைங்க. ஒரு கல்லுடைக்க வேலையாக இருந்தாலும் சரி, வெயில நின்று வேலை பார்க்கணும், அந்த கல்லுடைக்கிற வேலை தான், அது ஹலாலா இருந்தா அது போதுமான நம்முடைய வாழ்க்கைக்கு. வேலை எப்படிப்பட்ட வேலை தான் பார்க்கணும், தவிர வரக்கூடிய வருமானம் எப்படி நம்ம பார்க்கணும் யோசிக்க வேண்டும். உண்மையானவர்கள் கவனம் இருக்க வேண்டும், நம்முடைய சம்பாத்தியத்தில் கவனம் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தியை சொல்லுவாங்க. தன்னுடைய மாணவர்களுக்கு மத்தியில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவாங்க, 10 ரூபாய் நாம ஹலாலான சம்பாத்தியத்தோட இருந்து அதுல ஒரு திர்ஹம் ஹராமாக மாறுச்சுன்னா அதை உடுத்திக்கொண்டு அவன் தொழுதாலும் துவா கேட்டாலும் ஏற்கப்படாது. அதை உடுத்திக்கொண்டு அவன் தொழுதாலும் அவன் துவா கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லிவிட்டு தங்களுடைய விரல்ல காதுக்குள்ள வச்சுட்டு சொன்னாங்களாம். தங்களுடைய விரல்ல காதுக்குள்ள வச்சுட்டு சொன்னாங்க, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் நான் கேட்டிருந்தால் இந்த காது நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அப்ப ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அந்த வார்த்தையை, ரசூல் அந்த செய்தியை சொன்னாங்க. அப்ப ஹராமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும், ஹலாலோட விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருக்க வேண்டும். நம்முடைய சம்பாத்தியம் எப்படிப்பட்ட சம்பாத்தியம், அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்துக்கு போன நேரத்தில் சஹாபாக்களுக்கு சாப்பிடுறதுக்கு கழுதைக்கறி தான் இருந்துச்சு. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க, சில கழுதைகள் தான் எங்களுக்கு கிடைச்சது, அந்த கழுதைகளை நாங்கள் அறுத்தோம், அதை நல்ல சமைச்சோம், அதைத்தான் சாப்பிட போறோம். அந்த சாப்பிட போற நேரத்தில் எங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது, அல்லாஹ்வும் ரசூலும் கழுதைக்கறியை ஹராமாக்கி இருக்கிறார்கள் என்று. கழுதைக்கறியை ஹராமாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே எங்களுக்கு வயிற்று பசி தான், வயிறு பசி. யுத்த களத்துக்கு வந்திருக்காங்க, என்ன செய்ய முடியும், யுத்த களத்துல கிடைக்கணும் சாப்பிட்டு போக முடியும். அப்ப நாங்க அப்படியே தெருவில் கொட்டினோம். அந்த கழுதைக்கறி அப்படியே தொழுது, அன்னிலிருந்து ஹராமாக்கப்பட்டதான் கழுதைக்கறி, கியாமத்து நாள் வரை ஹராமு தான். அப்ப எவ்வளவு பேணுதல், அவளுக்கு ஹராம் என்று தெரிந்த பிறகு கொட்டினார்கள் தெரியுமா, அதுதான் அவங்க சஹாபாக்கள். இன்னைக்கு நாம என்ன செய்வோம், சரி பரவாயில்ல ஆக்கிட்டோம், அதையும் வீணாக்குறது, எதுல ஒரு இந்த விஷயத்துல மட்டும் ஏன் வீணாக்குறது என்ற ஒரு பேச்சுல நாம சிலவர்கள் நினைச்சுறாங்க சாப்பிட்டு போயிருந்தோமா இல்லைங்களா. கவனமா இருக்க வேண்டும் நம்ம சாப்பிட்ட விஷயத்துல. நம்ம சம்பாத்தியம் ஹலாலான இருக்கு, சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியத்துல ஹராம சாப்பிட முடியுமா, ஹராம சாப்பிட முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சோ அல்ல தெரியாம நிறைய பேர் அந்த ஹராம சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத மாமிசத்தை சாப்பிடக்கூடியவரும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத மாமிசத்தை சாப்பிடக்கூடிய இருக்கிறார்களா இல்லைங்களா?
பிஸ்மில்லா யாரு சொல்லி அறுக்கணும்? ஒரு பிராணி அறுக்க விட ஒரு முஸ்லீம் அறுக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டது தான் நாம சாப்பிடணும். ஒரு கடையில பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத ஒரு பொருளை சாப்பிடறோம்னு சொன்னா நம்முடைய அமல் என்ன ஆகுது? இன்னைக்கு அசைவம் சாப்பிடணும் சொல்லி சாப்பிடுறோமே, எத்தனை கடைகளை போய் சாப்பிடுறோம்? நாம யோசிச்சு பார்க்கிறோமா? இந்த கடையெல்லாம் போய் சாப்பிடுறோமா? இது நமக்கு ஹராமா ஹலாலா? மார்க்கம் என்ன சொல்லுது? கிடைக்கலாம் சாப்பிட்டு போயிடுறதா? கிடைக்கிற பொருள் சாப்பிட்டு போறோம். எங்க அசைவம் கிடைச்சா சாப்பிட்டுக்கிறதா? நம்ம மாமிசத்தை சாப்பிட எங்க சாப்பிடணும்? நாம யோசிக்க, மார்க்கம் என்ன சொல்லுது? இது ஹராமா ஹலாலா கேட்டு அறிந்து சாப்பிட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சே சாப்பிடுறாங்க. இந்த இடத்துல எல்லாம் ஹராமான டேஸ்டா இருக்குது, இந்த இடத்துல போய் சாப்பிட்டா டேஸ்டா இருக்குது. கும்பகோணத்துல KFC இருக்குது, அது ஹராம் நமக்கு தெரியுமா? அது யார் வச்சிருக்கான்னு தெரியுமா? ஆனா பார்த்தா புர்காவும் தொப்பியா தான் நிறைய இருக்குது. நம்மளுக்கு நிறைய பக்கம் சாப்பிடுறோம். மார்க்கத்தை நாம விளங்க வேண்டும் அருமையானவர்களே. நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்முடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்முடைய துஆக்கள் கபூலாகாது ஹராம சாப்பிட்டால். நமக்கு தேவைப்படுதா? நம்ம கறி மீன் சாப்பிடணும் ஆசையா இருக்குதா? அது நம்ம வீட்டில் கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருந்து சாப்பிடுவோம். அது யார்? நம்ம ஆள் கடையில் யார் பிஸ்மில்லா சொல்லி அறுத்த கடையை பார்த்து நம்ம வாங்கி வீட்டில் வந்து சாப்பிடுவோம். எந்த கடையில் கிடைச்சுன்னு சாப்பிடக்கூடாது. நாம ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்குறோன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஹராம ஊட்டியா சாப்பிட கொடுக்க முடியும்? நம்ம பிள்ளைகளுக்கு ஹராம ஊட்டியா சாப்பாடு கொடுக்க முடியும்? ஹலால ஊத்தான சாப்பிட முடியும்? அதனால கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனம், நம்முடைய சம்பாத்தியத்துல ரொம்ப கவனம். ஹலால் ஒரே வழியில வரும், ஹராம் பல வழிகள வருகிறது. எனவே நாம கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், யா அய்யுஹர் ருசுலு, நபிமார்களே தூதர்களே நீங்கள் ஹலாலானதே உண்ணுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று சொல்லி தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் சாப்பிடக்கூடிய, ஹலாலான முறையில் செவலைக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.